ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? உலகின் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக அமெரிக்கா திகழ்கிறது. சீனா 2வது இடத்திலும், ஜெர்மனி 3வது இடத்திலும், ஜப்பான் 4வது இடத்திலும் அமெரிக்காவை பின்தொடர்கின்றன. இந்தியா தற்போது உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டில் ஜிடிபி என்று அழைக்கப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்தியாவில் 2 மடங்கு அதிகரித்திருப்பதாக சர்வதேச நிதி முனையமான IMF தெரிவித்துள்ளது. இதுகுறித்து IMF வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இந்தியாவின் ஜிடிபி 105% வளர்ச்சியுடன் கடந்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காகி உள்ளது. 2015இல் இந்தியாவின் ஜிடிபி $2.1 டிரில்லியன் இருந்தது. 2025இல் அது $4.3 டிரில்லியன் உயர்ந்துள்ளது. இந்த வளர்ச்சி விகிதம் தற்போது முதல் 3 மிகப்பெரிய பொருளாதார நாடுகளாக இருக்கும் அமெரிக்கா, சீனா, ஜெர்மனியை காட்டிலும் அதிகம். இந்தியாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி காரணமாக அது ஜப்பானை 2025ஆம் ஆண்டில் முந்தும். இதே வேகத்தில் வளர்ச்சி விகிதம் இருக்குமாயின் 2027இல் ஜெர்மனியின் ஜிடிபியை முந்தி சென்று உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா மாறும் என IMF கணித்துள்ளது. இப்போது முதலிடத்தில் இருக்கும் அமெரிக்காவின் ஜிடிபி $30.3 டிரில்லியன். ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சி மெதுவானதாகவே இருக்கிறது. அமெரிக்காவுக்கு அடுத்து ஜிடிபியில் 2வது இடம் பிடித்துள்ள நாடு சீனா. அதனுடைய ஜிடிபி $19.5 டிரில்லியன். சீனா அமெரிக்காவை விஞ்சிவிடும் என்று சொல்லப்பட்ட போதிலும் அந்நாட்டில் உண்டான தொற்று நோய் காரணமாக ஏற்பட்ட பின்னடைவுகள், ரியல் எஸ்டேட் துறையில் நிலவும் சவால்களால் சீனா அமெரிக்க பொருளாதாரத்தை முந்த முடியவில்லை.